வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நேற்றிக்கண். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு பெண்கள் பாதுகாப்பு. சட்டங்களை குறிப்பிடும் பிரதமர் மோடி, நடவடிக்கை இல்லை, எதிர்க்கட்சிகள் விமர்சனம், எது உண்மை? விவாதிப்போம். விவாதத்திற்குள் சில முன்காட்சிகளை அமல்படுத்தி விடலாம். அரங்கத்தில் நம்மோடு திரு நாச்சியப்பன் பாஜகவிலிருந்து வணக்கம் சார். இதயத்துல்லா காங்கிரஸ் வணக்கம் சார். ரவீந்திரநாத் இந்திய கம்யூனிஸ்ட் வணக்கம். சுகுணா திவாகர் பத்திரிகையாளர் வணக்கம். மற்றும் எம் குமார் வலதுசாரி சிந்தனையாளர். ரைட். இதயத்துல்லா சார், தொடக்கம் உங்கள் கிட்டே தொடங்கிடுவோம். அதாவது என்ன நடவடிக்கை எடுக்கணும்? என்னென்னா பிரச்சனை இருக்குது, சிபிஐ என்கொயரி போயிடுச்சு. நம்ம கல்கத்தாலேருந்தே தொடங்குவோமே. இன்றைக்கி பல இடங்களில் பல பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. மையப்பொருளாக நம்ம கல்கத்தாவை எடுப்போம். பிரச்சனை ஓடிட்டுருக்கு, சிபிஐ என்கொயரி நடக்குது, கடுமையாக பேசுகிறாரு. புதிய சட்ட திருத்தங்கள்லாம் நாங்கள் அதுக்கு தான் கொண்டு வந்தோம். கிரிமினல் ஆக்டில் கூட 10 வருஷம் வெளில வர முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். போக்சோ சட்டமாக இது எல்லாமே கடுமையாக்கப்படும் தெளிவாக சொல்லிட்டாரு. நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயத்தில்? 2012 நிர்பயாங்கிற ஒரு பெண்ணுடைய பாலியல் வழக்கு, அந்த வழக்கை பாஜக பூதாகரமாக கொண்டு போய் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த 10 வருஷமாக, இது 11வது வருஷம் வச்சுக்குவோம். இந்த 10 ஆண்டுகளாக காஷ்மீரில் ஆலயத்தில் கத்துவாங்கிற ஊரில் கற்பழிப்பு, அதுக்கு ஆதரவாக பாஜக அன்றைய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லாம் ஊர்வலம் போனதை நம்ம கண்ணால் பார்த்தோம். உன்னாவ், யூபியில் உன்னாவில், முசஃபர்பூரில் பல ஊர்களில் கற்பழிப்பு, அதன் சார்பாக படுகொலை எல்லாம் நடந்தது. பாஜகவுடைய எம்எல்ஏ சம்பந்தப்பட்டு நான் சொல்லிட்டு வரேன். இது மாதிரி இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பாஜகவினரால் பிரச்சனை வரும்பொழுது மல்யுத்த வீராங்கனைக்கு நிகழ்வு பல நாள் போராட்டங்கள் செய்த போதும் கூட பாஜக வாய் திறக்கலை. மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தி கொண்டு போனது மட்டுமில்ல, பல கற்பழிப்பெல்லாம் நடந்து, இவ்வளவு நடந்து பேசாத ஒரு சூழலில் இன்றைக்கு கல்கத்தா என்று சொன்ன உடனே பிரதமர் மட்டுமல்ல, இந்த ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவர் இருக்கார் பாருங்க, அந்த அம்மா 5 வருஷமாக எதையுமே செய்யாமல் இன்னைக்கு கல்கத்தாவை பற்றி பேசுறது. முந்தின எந்த பாலி வழக்கு, மல்யுத்தமோ சின்ன விஷயம் சொல்ல முடியுமா? நான் சொல்லி முடிக்கிறேன். சின்ன விஷயம்லாம் சொல்ல, இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும். இன்னைக்கு மம்தா பானர்ஜி 22ஆம் தேதி நம்முடைய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுவரையும் அவர் பதில் எழுதாமல் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெண் அமைச்சர் மூலமாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் கடுமையான தண்டனை வைக்கிறேன்னு மம்தா பானர்ஜி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு வந்தால் அது எல்லாருக்கும் இந்தியாவுக்கு முழுக்க வந்தது தானே, ஏன் எடுக்கலேன்னு அந்த அம்மா கேட்டும் கூட இன்னைக்கு வரையும் பிரதமர் இது வாய் திறக்கலை. இன்னைக்கு குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் இந்த 5 வருஷமாக 6 வருஷமாகவும் எந்த வாயும் திறக்காதவர், மணிப்பூருக்கோ மல்யுத்த வீராங்கனைக்கோ எதுக்குமே வாய் திறக்காத இந்த 2 பேரும் இதுவரை எந்த குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இந்த மாதிரி நேரடி அரசியலில் இறங்குற ஒரு சூழல், ஒரு மம்தா பானர்ஜி கல்கத்தாவில் அவங்க ஆட்சியில் இறக்க முடியல. பாஜக பாராளுமன்றத்திலையும் பின்னடைவை சந்தித்ததன் விளைவாக இன்னைக்கு கல்கத்தாவுடைய அந்த சம்பவம் மணிப்பூரை விட மிக மோசமான சம்பவமாக இல்லை. அதுவும் ஒரு சம்பவம். பல சம்பவங்கள் இன்றைக்கி நேற்று கூட என்ஐடி தேசிய இது தொழில்நுட்ப கல்லூரியில் திருச்சியில் கூட நடந்திருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அதையெல்லாம் இந்தியா முழுக்கும் பாஜக சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அந்த அமைச்சர்கள், இப்படி பல பேர் ஈடுபட்டும் கூட இன்னைக்கு கூட பாராளுமன்றத்துடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா? அதில் ஏறத்தாழ 40 விழுக்காடு இந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டு வழக்கு இருக்கிறவர்கள் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன், ஒரே ஒன்று சொல்கிறேன். குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் 2 பேரும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள கல்கத்தா சம்பவத்தை பேசுவது மாதிரி, ஏன் நம்முடைய பிரதமர் பேசுவது மாதிரி, ஏன் இதுவரை பாஜக தலைவர்கள் தங்களுடைய மாநிலங்களில் தங்களுடைய கட்சிக்காரர்கள், தங்களுடைய எம்பி எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக காஷ்மீரில் இருந்தது போன்று உன்னாவில் இருந்தபோது ஏன் இருந்தார்கள்? அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த எம்பியை ஏன் காப்பாற்றினார்கள்? இவ்வளவு கேள்விகளும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது. இப்போ நாங்கள் கேட்கறது, கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்கன்னு நீதியரசருக்கு சொல்கிறாங்க. மம்தா பானர்ஜி மட்டுமல்ல, சட்டங்களை கொண்டு வர வேண்டியது யாரு? அதை விட்டுவிட்டு
தேவையில்லாத வகுப்பு சட்டம், எது பெண்களுக்கு அநீதி அளிக்குதோ 33% ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோமே, அதை பற்றி சிந்திச்சோமா? அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சட்டங்கள் எது அவசியம், சாதிவாரி கணக்கு ரொம்ப சிம்பிள் சார், நான் ரொம்ப சிம்பிள் கேள்வி வச்சேன், கேள்வி வாங்கிடுங்க. எதை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும். சட்டம் எடுத்துட்டு வந்து தாண்டி இந்து முஸ்லீம்கள் நான் கேள்வி உருவாக்கக்கூடிய வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது ரைட். நான் கேள்வி மட்டும் வச்சிருக்கேன். அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலத்தின் போது இதே காங்கிரஸ் கடுமையான விமர்சனங்களை வச்சோம், இதே உண்ணாவை பேசணும், எல்லாம் பேசணும். பட் இந்த முறை கல்கத்தாவில் நடக்கும்போது மம்தா பானர்ஜி அவர்களே கோரிக்கை வைக்கிறாங்க, மம்தா பானர்ஜி கேட்குறாங்க, செய்யலையா அப்படின்னும் பொழுது அங்கே ஆட்சியாளர்கள், நம்ம மிச்சம் பாஜக என்ன சொல்கிறோம், ஆட்சியாளர் சரியில்லை, அங்கே சரியில்லை நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கே மமதா அப்படின்னு வரும்பொழுது எதிர்க்கட்சி ஆளுகின்ற இடம், எப்படி பாஜக ஆளுகின்ற இடங்களுக்கு பாஜகவோ, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுகின்ற இடம் அப்படின்னா நாங்கள் மத்தியில் தான் செய்யணும், மாநில அரசு என்ன கோரிக்கை தான் வைக்க முடியும், சட்டங்கள் கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் ஒரு அரசியல் அப்படின்ற இடத்துக்கு வருதா காங்கிரஸ்? இந்த டே 1லேருந்து தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து காங்கிரஸ் தலைவர்கள் எல்லா தலைவர்களும் இந்த பாலியல் வன்முறையை கண்டித்திருக்கிறார்கள். இதில் செய்தது யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லா இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அந்த பாலியல் வன்புணர்வுக்கு எதிராகத்தான் இருக்கும். மம்தா பானர்ஜி கண்டிச்சிருக்காரு, மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியிருக்காரு. இந்த பாருங்க, கடுமையான சட்டம் கொண்டு வரணும்னு அவர் சொல்றாரு. 22ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி 10-12 நாளாச்சு. பிரதமர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒரே நாளில் செஞ்சிருக்க வேணாமா, 2 நாள்? அப்போ பெண்கள் விஷயம்னா பிஜேபிக்கோ அவர்களை சார்ந்த ஆர்எஸ்எஸ்க்கோ எந்த மாதிரி என்னமா இருக்குது? பெண்கள் அதாவது ஒரு வீக்கர் செக்ஷன், இந்த மனு நீதின்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. இந்தியாவுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, எஸ்சி, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையர்கள் 90 விழுக்காடு இந்துக்களுக்கு எதிராகவே பாஜக இருக்கிறது என்றுதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே சொன்னார். கேள்வி என்ன வைக்கிறாங்க பாஜகன்னா, ஓகே குரல் கொடுக்குறீங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, எல்லாம் ரைட்டு. தனிப்பட்ட முறையில் ஆளுகின்றவர்கள், இப்போது ஒரு விஷயம் சரியில்லைன்னா நரேந்திர மோடி பிரதமர் சரியில்லைன்னு நம்ம பேசுகிறோம். அங்கு முதல்வரின் நடவடிக்கை சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமாகவும் அதை பற்றிய கருத்துக்களை காங்கிரஸ் சொல்ல தயங்குகிறது அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க. காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது, பாஜக சொல்வதை விட அதிகமாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி இதுக்கு ஏன் ஒரு முன்னுரிமை வந்திருக்குன்னு சொன்னால், இதுவரையும் வாய் பேசாத குடியரசுத் தலைவர்கள், எந்த மல்யுத்த விஷயமா இருக்கட்டும், மணிப்பூராக இருக்கட்டும், உலகமே கண்டித்த மணிப்பூருக்கெல்லாம் வாய் பேசாத குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் பாஜகவினர் போல் இன்னைக்கு பேசுகிறாங்களே, இவர்கள் ஏன் முன்னால் பேசுகிறேங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பாலியல் குற்றம் என்றால் ஒரே குற்றம் தான், யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்க வேணும், மரண தண்டனை சட்டம் கூட கொண்டு வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறேன். நான் நாச்சியப்பன் அவட்டை எடுத்துகிட்டு போகிறேன். 2 கேள்வி எல்லாமே இருக்குது, பேசுகிறாங்க, ஆனால் பேச்சளவோடு முடிஞ்சிருது பாஜக, அதுன்ற முதல் குற்றச்சாட்டு. 2வது, பெண்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டியூ ரெஸ்பெக்ட் கொடுப்பது இல்லை. பாஜக ஆளாத மாநிலங்களில் பிரச்சனைனா அதை கையில் எடுத்து ஒரு பெரிய அரசியல் பண்ணுவதற்கு தயாராக இருக்காங்க. இதை ராகுல் காந்தி கடுமையாக கண்டிச்சிருக்காரு. அவர் சொல்கிறது ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்க முடியாதா? அதாவது ராகுல் காந்தி கண்டிச்சார், காங்கிரஸ் போராட்டம் பண்ணுச்சு, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. மணிப்பூருக்கு போய் போராட்டம் பண்ணேன், 5 நாள் தங்கினேன், உள்ள எல்லாம் சுற்றி பார்த்தேன், அது இதுன்னு சொன்ன ராகுல் காந்தி ஏன் வெஸ்ட் பெங்காலுக்கு இவ்வளோ நாள் ஏன் போகலன்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தி கூட்டணியில் இருக்காங்க. இவங்களுக்கே தெரியல இவங்க கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா, இவங்களால தைரியமாக சொல்ல முடியுமாங்க அவங்க எங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு? போராட்டம் போய் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் போராட்டம் பண்ணாங்க, இவங்களையும் தான் அடித்து எல்லாரும் துரத்துனாங்க போராட்டம் பண்ண விடாமல். அங்கே தான் டிக்டேட்டர்ஷிப்புங்க, அங்கே நீங்கள் எந்த போராட்டமும் பண்ண முடியாது, அது அந்த அம்மா மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது ஹெல்த் மினிஸ்டராக இருக்க மம்தா, ஹோம் மினிஸ்டராக மாதிரி, ஹோம் மினிஸ்டராக ஒரு சிஎம் மம்தாட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குற காமெடியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த ஸ்டேட்டில் நடக்குது, அந்த ஸ்டேட்டோட சிஎம்மே அவங்களே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம், அவங்கள்ட்டே கொடுப்பாங்களாம். இது எங்கேயாவது நடக்குமா? இது இப்போ காங்கிரஸில் இவங்க கூட்டணி தானே, இண்டி கூட்டணியில் அவங்க இருக்காங்கல்ல, இவங்க போய் பேச வேண்டியதானே அதை பற்றி? அப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ நான் கேட்குறேன், மம்தா பானர்ஜி அவர்கள் இவங்களோட இந்தி கூட்டணியில் இருக்காங்களா இல்லை? ரைட்டு. அப்புறம் இதோட சட்டத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பெண்களுக்கு எதிராக என்ன சட்டம் இருக்குது, என்ன சட்டம் இருக்குன்னு. என்ன சட்டம் இல்லை, நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தால் தான் குதிக்கிறீங்களே, அதை கொண்டு வராத இதை கொண்டு வராதுன்னு. நம்ம அதாவது வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க 2வது லெட்டர் கொடுத்தா அதுக்கு பதிலே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட உள்துறை இணையமைச்சர் அவங்க சொல்கிறாங்க, அன்னபூர்ணி தேவி அவங்களோட ஒரு பதில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. 48,600 பாலியல் கேஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க வெஸ்ட் பெங்காலில். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதில் உங்களுக்கு என்ன தாமதம்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது 127 விரைவு நீதிமன்றங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருக்காங்க,
ஆனால் இதுவரை 7 விரைவு நீதிமன்றங்கள் மட்டும்தான் அமைக்கிறதுக்கான இந்த விரைவு நீதிமன்றம் வந்து போஸ்கோ சட்டத்துக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளுக்கு உடனே தீர்வு கொடுப்பதற்காக அமைக்கப்படுறது. அதில் நீங்கள் 7 தான் கொடுத்துருக்கீங்க. இந்தியா ஃபுல்லாக எத்தனை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 752 இது மாதிரியான நீதிமன்றங்களும் 409 போஸ்கோ சட்டத்துக்கான நீதிமன்றமும் திறந்துருக்காங்க. இப்போ இதுவரை 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த குற்றத்துக்கு. அதுதான் பிஎன்எஸ்ல சொல்லியிருக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம், சிறை தண்டனையும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ரைட். நான் இதை நீங்கள் வந்து அப்போ இதை அமுல்படுத்த வேண்டியது யார் இதை பண்ண வேண்டியது? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. இவங்களே ட்ராமா போடுறாங்களே, இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து இவங்கள்ட்ட மனு கொடுத்துக்குவாங்களாங்க? நான் கேட்குறேன். ரைட். அவர் ஒரு பெரிய பட்டியல் ஒன்று சொன்னார். அதாவது ஆரம்பிச்சது வந்து 2014 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் உண்ணாவில் இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் நடக்கும்போது அது வந்து விசாரணை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் பண்ணுறோன்றதோட முடிஞ்சிருது. ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்கள்னா பெருத்த போராட்டங்கள், நாங்கள் சில விஷயங்களை பேசுகிறோம்னு சொல்லுது. அதில் தான் இதில் ஏதோ ஒரு வகையில் அரசியல் இருக்குது, நடவடிக்கை இல்லை அரசியல் மட்டுமே அப்படின்றது தான் எதிர்க்கட்சி. அரசியல் பண்ணுறது அவங்க தாங்க. இந்தி கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளும் தாங்க அரசியல் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ அதாவது மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை எலெக்ஷன் அங்கே வரப்போகுது. ஒன்று இஷ்யூவை டைவர்ட் பண்ணுங்கிறது தான் அவங்களோட ஒரே இன்டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை சிபிஐக்கு கொடுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமே இவங்க அதுக்கு டைம் கேட்குறாங்க கொடுக்குறதுக்கு. ஆனால் இப்போ நீ உடனே ஒரு வாரத்தில் கொடு, 5 நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த அங்கே இருக்க பிரின்சிபால் சந்தீப் கோஷ். அப்புறம் அங்கே இருக்க தடயங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. அந்த செமினார் ஹாலில் நடந்து தான் இந்த இன்சிடெண்ட் நடந்தது. அங்கே எல்லாமே போயிடுச்சு. இப்போ அவங்களே என்ன கொஷின் பண்ணுறாங்க, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணது வந்து கண்டக்டட் பை லோக்கல் அங்கே இருக்க கல்கட்டா போலீஸ் பண்ணாங்க. அதோட ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. அது எதுவுமே கொடுக்குறதில்ல. அப்போ நீ உடனே அதாவது நாங்கள் செய்கிறது எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் ப்ரெஷர் போடுவோம், நீ கொடுக்கலன்னா சொல்லி இதுக்கு ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை. இந்த டாக்டிக்ஸே வந்து டோட்டலாக டைவர்ட் பண்ணுவது. இதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணும், அவ்வளோதான். இல்லை, பட் இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நீங்கள் சொன்னது அந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அது வரதுனால மம்தா பானர்ஜி அவர்களே ஆமாங்க பாஜகவின் பார்வையும் தேர்தலை ஒட்டி இருக்குமோ? ஏன்னா சென்ற தேர்தலுக்கு முன்னாடி சந்தேஷ் காலின்ற விஷயத்தை எடுக்கிறாங்க. இந்த தேர்தல் நீங்கள் சொல்கிற மாதிரி வருது அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம வந்து பேசக்கூடிய விஷயம். அந்த சந்தேஷ் காலியும் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் தானே பண்ணாங்க. அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களுக்கு சொல்லலாம் இந்த கேஸை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை சொல்லி. ஆக மொத்தம் வந்து அதாவது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு மெதுவாக கிடைச்சா போதும், எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அங்கே ஒன்றுமே ஒழுங்காக பண்ணுறதுக்கான எதுவுமே நீங்கள் பண்ணலையே. அதனால தானே கேட்குறாங்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எதுக்காக? அதுக்காக தானே பண்ணாங்க. ரைட். நான் உங்கள் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரே ஒரு சுருக்கம், அது கல்கத்தாவுக்கு ஏன் ராகுல் காந்தி போன்னு கேட்டது நான் பதில் சொல்லி ஆகணும். மணிப்பூர் என்பது இன ஒழிப்பு. ஒரு பாஜக முதல்வர் அவரை சார்ந்தவர்கள் ஒரு புறமும் மற்றவர்கள் ஒரு புறமும் இருந்தது. பல நூறு படுகொலை நடந்தது, பல நூறு கற்பழிப்பு நடந்தது. அது வந்து ஒரு மாநில பிரச்சனை. இது ஒரு இந்த தேசிய பிரச்சனை. இன்னைக்கு இந்தியா முழுக்க பல கற்பழிப்பு விளக்கு நடக்குது. ஏன் என்னை நடந்தது ஏன் இவங்க கேட்க முடியாது? ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் நடந்ததை கேட்குறாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்க என்ன சொல்றோம், மம்தா பானர்ஜியுடைய கட்சிக்காரர்கள் இந்த பிரச்சனைக்கு ஈடுபடல. ஆனா கோயில்ல கற்பழிச்சது, காஷ்மீர்ல கற்பழிச்சது வந்து அதுக்கு ஆதரவாக உண்ணாவிலையும் பாஜகவுடைய எம்எல்ஏ எல்லா இடத்திலையும் பாஜகவினருக்கு ஆதரவாக இந்த அரசு, மத்திய அரசும் மாநில அரசு இருக்குங்கிறதா எங்களுடைய. நான் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி சுகுணா ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்வையை பெறலாம்னு பார்க்குறேன். அதில் 2 விஷயம் சொல்கிறாங்க சார். அதாவது ஒட்டுமொத்த பார்வை நீங்கள் பார்த்தீங்க. ஒருவர் சொல்வது என்ன அப்படின்னா, இல்லைங்க இது வந்து சீரியஸான இஷ்யூ, வெஸ்ட் பெங்காலில் இது ஒரு அரசியல் பாஜக பண்ணுது. அவர் வந்து ஒரு பெரிய பட்டியல் ஒன்று சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறையா வந்து சிபிஐக்கு வருவதற்கே லேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் மம்தா அவர்கள் சொல்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பேசுனீங்க, வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்ல நாளைக்கு யூபி பற்றி எரியும், நாளைக்கு மகாராஷ்டிரா பற்றி எரியுன்ற வார்த்தைகள் சொல்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் வந்து இல்லை மமதா பானர்ஜி அரசை டிஸ்மிஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு தேசிய பிரச்சனை, இது நம்ம சின்னது பண்ணக்கூடாது. சின்னதாகவும் இது பெருசா பக்கத்தில் இருக்கிறது பெருசான்னு பேசுகிற அந்த இடத்துக்கு போக வேணாம். ஒட்டுமொத்தமாக இதில் ஒரு அரசியல் எல்லாருமே செய்கிறாங்களா? காங்கிரஸ், டிஎம்சி, பிஜேபி எல்லாமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்களா? இல்லை, உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது வந்து மிகப்பெரிய அவலம். அதை வந்து அரசியல் பண்ணுவதுங்கிறது உண்மையிலேயே வந்து அந்த பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை தான் பார்க்கணும்.
நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கை வந்திருந்தது வந்து ஜனநாயகத்துக்கான சீர்திருத்த சங்கம்னு சொல்லி 151 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்தியா முழுக்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து அவங்களுடைய இந்த பிரமாணத்திலே தேர்தல்களில் தாக்கல் செய்யக்கூடிய பிரமாணத்திலே அவங்க வந்து அந்த குற்ற வழக்கு அவங்க மேலே இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லை 54 எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து பிஜேபியை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் வந்து முதல்ல வந்து பிஜேபி இருக்குது, அடுத்து வந்து காங்கிரஸ் வந்து 23 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து. அப்போ இதில் என்னென்னா ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு இருக்குதுன்னா அது அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த இஷ்யூ அப்படிங்கிறத தாண்டி அதன் மூலமாக இதை எழுப்புவதன் மூலமாக இல்லை இதை வந்து மௌனப்படுத்துவதன் மூலமாக யார் எந்த அளவுக்கு ஆதாயம் பெறலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மட்டும்தான் இது வந்து அந்த பிரச்சனையை தாண்டி வந்து அது வெறுமனே அரசியலாக மாறிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பில்கிஸ் பானு வழக்கை பார்க்குறோம். வந்து பில்கிஸ் பானு பாலியல் பலாத்கார வழக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வழக்கு. அதில் வந்து குஜராத் அரசு அவங்களை வந்து விடுதலை செய்கிறாங்க. விடுதலை செய்கிறது மட்டும் இல்லை, அவங்க ஏதோ சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரி அவங்களுக்கு ஆரத்தை எடுத்து லட்டெல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அரசு விழாக்களே அவங்க பகிரங்கமாக மேடைகளில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் வந்து மறுபடியும் வந்து அந்த அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டு வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கடந்த காலங்கள் இப்போ குடியரசுத் தலைவர் மேலே ஏன் வந்து இவ்வளோ பெரிய கேள்வி வருதுன்னா, குடியரசுத் தலைவர் என்பவர் ஒரு இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படக்கூடிய முதல் குடிமகள். ஆனால் அவரே ஒரு அரசியல் பாரபட்சத்தோடு செயல்படுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த கேள்வி ஒரு குற்றத்தை கண்டிக்கிறது அரசியல் பாரபட்சம் இல்லை. அது எப்பெல்லாம் அவங்க குற்றத்தை கண்டிக்கிறாங்க, எப்பெல்லாம் குற்றத்தை கண்டிக்காமல் மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெண், ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அப்படி தானே வந்து கிளைம் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண் முதல் குடிமகளாக இருப்பது இந்தியாவுக்கு பெருமை. ஆனால் அந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பழங்குடியினர் தாக்கப்படும் பொழுதோ அல்லது பெண்கள் தாக்கப்படும் பொழுதோ எல்லா சமயங்களிலும் அவங்க வந்து பேசுகிறாங்களா? மல்யுத்த வீராங்கனையிலேருந்து ஆரம்பித்து பில்கிஸ் பானுவிலேருந்து ஆரம்பித்து ஹத்ராஸில் வந்து ஒரு தலித் சிறுமி வந்து இது பாலியல் பலாத்காரத்தில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. வந்து அவங்களுடைய சடலத்தை கூட கொடுக்காம போலீஸ் அறிக்கப்படுகிறது. போலீஸ் வந்து அந்த படத்தில் தெரிஞ்சுறாங்க. இது பழைய கதை இல்லை. 3 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2 தலித் சிறுமிகள் வந்து மரத்தில் தொங்குறாங்க. வந்து கோயிலுக்கு போனவங்க வந்து எங்கேயோ காணாமல் போயிறாங்க, பார்த்தீங்கன்னா மரத்தில் தொங்குறாங்கிறத பார்க்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஆர்டிகல் 15 ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி. 8 வருஷத்துக்கு பிறகு அதுதான் வந்து உத்தரப்பிரதேச நிலைமை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையில் வந்து இந்த கிரைம் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊபி மாப்பி இதெல்லாம் வந்து முன்னணியில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அதே தான் திருப்பி இன்னைக்கு நாச்சியப்பன் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. கடிதம் எழுதினாங்க, பதிலுக்கு கடிதம் எழுதப்பட்டது, இணையமைச்சர் எழுதுகிறாங்க. அதில் தெளிவாக எத்தனை எண்ணிக்கை இருக்குது வெஸ்ட் பெங்காலில் அப்படின்னு சொல்லும்போது இந்த இஷ்யூவை எடுத்து பார்க்கும்போது இன்னும் தீர்க்கப்படாத பாலியல் குற்றங்களே கிட்டத்தட்ட வந்து பல மடங்கு இருக்குது. ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் சட்டத்தை கடுமையாக்குன்னு மேலே பாலை பாஸ் பண்ணிடுறாங்க மமதா. அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கா இல்லையான்றது தான் கேள்வி. எல்லாருக்குமே இதில் கண்டிப்பாக ஒரு பொறுப்பு இருக்குது. மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் அதில் பொறுப்பு இருக்குங்கிற மாற்று கருத்து கிடையாது. இப்போ விரைவு நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட வேண்டும், அந்த வழக்குகள் வந்து தேங்கக்கூடாது, அதை வந்து விரைவாக வந்து விசாரித்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கை. அது வந்து பாராட்டத்தக்க நடவடிக்கை. ஆனால் அது மட்டுமே தீர்வு கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு பெரிய இஷ்யூ வருது அப்படின்னா அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு நிர்பயா வழக்கு அல்லது இந்த வழக்குனா அதை பற்றி மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம வந்து கவனத்துக்கு வராத பெண்கள் மீதான குற்றங்கள்ங்கிறது நிறைய ஒரு பழங்குடியினரோ ஒரு தலித்தோ அல்லது ஒரு சிறுபான்மையினரோ வந்து ஆகிறப்ப அது ஒரு மீடியா அட்டென்ஷனோ அல்லது வந்து அதை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்காதப்ப அதை பற்றி யாருமே கண்டுகொள்ளாத ஒரு சூழலும் இங்கே இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ சட்டம் பிரச்சனையே கிடையாது. இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்திருக்கக்கூடிய சட்டங்களும் கடுமையான சட்டங்கள் தான். சட்டங்கள்ங்கிறது பிரச்சனை கிடையாது, சட்டங்கள் இருக்குது. ஆனால் அதில் நடைமுறைப்படுத்துவதும் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சரியானதாக இருக்கிறதா, 2வது இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ங்கிறது நம்ம சமூகத்துக்கு அல்லது நம்முடைய தேசத்திற்கு அவமானம் அப்படிங்கிறது கருதாம இது வந்து நாங்கள் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு கட்சிகள் கருதுகிறது இல்லையா? அது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மேலும் ஒரு குற்றமாக போய் சேருது. அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ தான் இந்த இதை நடைமுறைப்படுத்துகிறப்ப இந்த கேள்விகள் வருது. இப்போ மம்தா பானர்ஜி செய்யலைன்னா ஒரு கேள்வி, அல்லது வந்து உத்தரப்பிரதேச அரசு செய்யலைன்னா இவங்க ஒரு கேள்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ 10 ஆண்டுகளாக வந்து பிஜேபியோட கவர்மெண்ட் சென்ட்ரலில் இருக்கக்கூடியப்ப தொடர்ச்சியாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக வந்து கேள்விகள் வருது. ஹத்ராஸில் இருந்து சாக்சி மாலிக்கிலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப பிரதமர் அது குறித்து வந்து பெரிய அளவில் விளக்க முடியும். மணிப்பூர் பிரச்சனையை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வர்றப்ப தான் மணிப்பூர்ங்கிற பிரச்சனையை அவர் வாய் திறக்கிறார். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவர் வந்து மணிப்பூர்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு தான் அவர் மணிப்பூர்ங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார். அப்போ வந்து ஒரு பிரதமருடைய பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்போ குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்கிறவங்க அவங்க வந்து தன்னிச்சை இப்போ கேஆர் நாராயணன் இருந்தார். கேஆர் நாராயணன் தன்னிச்சையாக பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்ன ஒரு ஆக்டிவான ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தார். ஆனால் இவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர்கள் ஒழிக்கிறது, அதுவும் ஒரு பெண் ஒழிப்பது அப்படிங்கிறப்ப தான் இந்த கேள்வி வருகிறது. ரைட், நான் குமார்கிட்ட தான் வரணும். குமார் சார், அது நான் ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது
சட்ட நடவடிக்கை. ஆனால் வெளியில் போராட்டங்கள், அதையும் தாண்டி மணிப்பூர் பற்றி எறிந்த போது போகவே இல்லை. நம்ம ராகுல் காந்தி போலையான்ற கேள்வி தார்மீக வச்சாலும் மோடி அவர்கள் போல அவரை பேச வைக்கிறதுக்கே பாராளுமன்றத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதிர்க்கட்சினா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தான். ராகுல் காந்தி போனார் மணிப்பூர். அதில் நான் மோடி அவர்கள் போனாரு. மேட்டர் என்னன்னா, அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் போய் தான் மோடி அவர்கள் வந்து மணிப்பூர் குறித்து பேச வைக்க வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டது. நீங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பேசலாமா, இந்த ஸ்டாண்ட் எடுக்கலாமான்ற ஒரு முதல் கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது. பதில் வாங்குவோம், அடுத்து கேட்போம். அதாவது மணிப்பூர் சம்பவம் நடந்த உடனே திரு அமித்ஷா அவர்கள் சென்று அங்கே 3-4 நாட்கள் இருந்து அதற்கு வேண்டிய என்னென்ன பாதுகாப்பு 60 நாள் 50 நாள் கழிச்சு தான் நம்ம வெளி ஊடகங்கள் வாயிலாக வெளில தெரிஞ்சதே கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் கழிச்சு அதெல்லாம் உண்மைதான். தான் அதெல்லாம் அதிர்ச்சி உண்மை. ஏன்னா தகவல். அங்கே சைலண்டாக நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி பேசணும், அதுக்கு பற்றி ரைட், நம்ம நிறைய சப்ஜெக்ட் விவாதிச்சிருக்கோம். அது வேற, அதுக்கு நிறைய பூர்வாங்க காரணங்கள் இருக்கின்றன. ரைட், நம்ம அது சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இவ்வளவு பேசுகிறோம்ல. இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்ததுக்கு ராகுல் காந்தி போய் கேட்டாரா? அவங்க காங்கிரஸ் கட்சியினர் ஒரு நாள் போராட்டம் பண்ணி தடியடிக்கு எதிர்க்கட்சி- போட்டாங்க. இல்ல, அவர் போயிருக்கணும்ல, நேரா போயிருக்கணும்ல. அதுக்கு நான் தெளிவாக விளக்கம் இருக்க நான் என்ன சொல்ல பதவியில் இருக்க பிரதமர் போனாரா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது சட்டம் என்பது ஆள்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் பிறப்பித்து கொண்ட ஒப்பந்தம் தான் சட்டம். அது வேற ஒன்று வானத்திலிருந்து குதிக்கலை. இது அம்பேத்கர் எழுதின சட்டம். இந்த சட்டத்திலேயே நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா சட்டங்களும் அதுக்கு அதை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர, இந்த அதிகாரங்கள் அத்தனையுமே மாநில அரசுக்கு முழுமையாக இருக்கிறது. இது வேறு ஒன்றும் பெருசாக இது கம்பசூத்திரை பாலை அங்கே தட்டி விடுறது, பிரதமரை சொல்கிறது, குறை சொல்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா 28 மாநிலமும் 8 யூனியன் டெரிட்டரியும் இருக்கிறது. எல்லாத்துக்குமே தனித்தனி பவர் இருக்கிறது. அவங்களுக்கு சட்டம் ஏற்ற வேண்டிய அதிகாரம் இருக்கிறது. அவங்க நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை 100% அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு கோட்டை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அந்த அம்மா உடனே ஊரை கிளப்பி விடுறது, நாடு பூரா பத்தீரிகிற மாதிரி பண்ணுறது. அதுக்கு எந்த சிபிஐக்கு எதிராக போராட்டம் நடத்தினா எங்கேயா பார்த்துருக்கீங்களா ஒரு முதலமைச்சர்? சிபிஐக்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க. ஆக இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வந்து பாலை வந்து பிரதமர் மேலேயும் மத்திய அரசு மேலேயும் தள்ளி விட. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கல, ரைட்டு, எங்களுக்கு வந்து இந்த கொல்கத்தா போலீஸ் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, சிபிஐ போடுறீங்க, நான் டெட்லைன் சொல்கிறேன், இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் இப்போ முடிங்க. சிபிஐக்கு எதிராக இன்னொரு வழக்கில் அவங்க போராட்டமே நடத்தினாங்க, உண்ணாவிரதமே இருந்தாங்க. முதலமைச்சராக இருந்துட்டு இப்படியெல்லாம் கூட செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, ஒரு மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் பவர்ஸ் ஒரு இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் மத்திய அரசை குறை சொல்கிறணுன்னா அதை நம்ம எப்படி விவாதிக்கிறோன்னு எனக்கு புரியல சார். சட்டத்தை குறை சொல்கிறது உடனே சட்டம் இனிமேல் என்ன செய்யணும்? சட்டத்துக்கு நான் நேற்று முந்தானால ஒரு இதில் சொன்னேன். சட்டம் என்ன செய்யணும்னா, இந்தியாவில் 700க்கும் மேற்பட்ட ஐலண்ட்ஸ் இருக்குது இந்தியாவை சுற்றி சீஷோரில். அந்தமான எதுக்கு வச்சான் வெள்ளைக்காரன்? அதை போல் ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்சி அது அந்தமான் செல்லுலர் ஜெயில் மாதிரி ஒன்றை போட்டு, இங்கே தான் நம்ம ஊரில் தான் தூக்கு தண்டனை கொடுத்தாலுமே இப்போ கொலை பண்ணவனுக்கு நிறுவனமான அவனுக்கு ஆயுள் தூக்கு தண்டனை வந்த உடனே ஹியூமன் ரைட் கமிஷன் வந்துடும், எல்லா கமிஷனும் வரும். வந்து பிறகு அவருக்கு பரிதாபம் தேடி பிறகு அவரை பிழைக்கணும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே அது நடந்திருக்கு. ஆகையினால அதற்காக இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அண்ணன் பிறந்த நாள், தம்பி பிறந்த நாள், அதனால் எல்லாத்தையும் விடணும். இப்படிலாம் நம்ம பில்கிஸ் பானு கேஸ்லேயும் நடந்துச்சு, பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு இங்கே தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் நிறைய நடந்துகிட்டு இருக்க. அண்ணன் பிறந்த நாள், தம்பி பிறந்த நாளுக்கும் கொடுமையான குற்றம் செஞ்ச அக்யூஸ்டுகள் விடுதலை பண்ணுறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்போ எதுக்கு சட்டம்? இந்தியன் பெனல் கோர்ட் எதுக்கு? எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்கு? சாட்சிய சட்டம் எதுக்கு? இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் பண்ணுறது பூரா மாநில அரசு தான். மத்திய அரசு இதெல்லாம் இதுக்கு இவனை விடுங்க, அவனுக்காக விடுங்கன்னு எதுவும் சொல்கிறது இல்லை. இவ்வளவு தப்புகளை நம்ம வச்சுக்கிட்டு மத்திய அரசை குறை சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது விஷயம், அந்தமான் போல் ஒரு சிறைச்சாலையை நான் இந்த மாலை முரசு செய்தியில் சொல்ல வேண்டியதுனா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இதை ஒரு சிறைச்சாலையை ஏற்பாடு பண்ணணும். அங்கே அவங்கள லைஃப் வரைக்கும் மற்றவங்களோட தொடர்புபடுத்தக்கூடாது. இந்த மாதிரி கொடுமையான குற்றம் செய்தவர்கள், பாலியல் குற்றத்தில் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப பெரிய மோசமான குற்றம், தண்டனைகள் கடுமையாக அவங்கள கொண்டு அங்கே வச்சு அவங்கள தனியாகவே ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அரசாங்க செலவில் பணம் எல்லாம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை கொடுத்து ஒரு சிறு தொழில் மாதிரி அங்கே செய்ய வச்சு அவங்க லைஃப் அங்கே முடிக்கலாமே தவிர 10 வருஷமா அந்த ஆட்சியில செய்யலை. அந்த இல்லை, அதுக்காக இப்படிதான் காரணங்கள் வருது. இப்படிதான் சட்டத்தை கொஸ்டின் பண்ணும்போது சட்டம் புதுசாக இதுக்கு இருக்கு மேலே நிறைய சட்டம் ஏற்றலன்னு கேள்வி எழுப்பும் பொழுது இருக்கிற சட்டத்தை வச்சு இருக்கிற சட்டத்தில் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. இப்போ தூக்கு தண்டனை வச்சுக்குவோம். இப்போ ராஜீவ்காந்தியை கொலையை விட ஒரு கொலை இந்த நம்ம நாட்டில் நடந்திருக்கா சார்? அவ்வளவு மோசமான கேஸ் என்னாச்சு? கடைசியில் 28 வருஷம் கழிச்சு அவர் ஒரு சிலர் தூக்கிலிடப்பட்டார்கள். அது உங்களுக்கு அது முதல்ல ஆகி போயிட்டுது. எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க கடைசியில் எல்லாரும் யாரெல்லாம்
கொலையில் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே இப்போ திருச்சி வேலுச்சாமி நம்ம விவாதத்துக்கு வரக்கூடிய நம்ம சகோதரர் அவங்க இல்ல அரங்கத்துல இல்ல. இப்படி நிறைய பேர் மாத்தியே சட்டத்தை கொள்ளைப்புறமா ஏமாத்துறீங்க. பிரிட்டிஷ் பானு காஷ்மீர் உன்னார் விஷயத்துல அதுதான் பிரச்சனை. பாஜக மேல ஏன் குறை சொல்றோம்? சட்டத்தை நீங்க விலைக்கு வாங்குறீங்க, சட்டத்தை வந்து ஏமாத்துறீங்க பிரச்சனை. அதாவது கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்து கல்லெறிய முடியாது. வெளியே இருந்து 1000 பேசலாம். ரூலிங் பார்ட்டியா இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். எதிர்க்கட்சியா இருந்துட்டு பேசுறது வேற. ஆனா ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு அதுதான் கல்கத்தால செய்யறாங்க. குற்றச்சாட்டு என்னன்னா எதிர்க்கட்சி இங்க பாஜக நீங்க சொன்ன அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள கல்லெறியறாங்கன்றதா இன்னைக்கு வாதம். இல்ல கண்ணாடி கூண்டுக்குள்ள அவங்க கடமை, அது எதிர்க்கட்சியுடைய கடமை, எதிர்க்கட்சியுடைய நோக்கம் செஞ்சா அது கடமை. நான் அப்படிலாம் நான் சொல்ல, யார் செஞ்சாலும் சரி எதிர்க்கட்சிகளுடைய கடமை அதுதான். ஆனால் இந்த விஷயத்துல இதை வந்து மத்திய அரசை கையை காமிக்கிறதே இதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா அரசியல் உள்நோக்கம் தான். அரசியலுக்கு வேற காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வலை போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. அதில் இது ஒன்று கிடைக்குது, அதையே உல்டா பண்ணி திருப்பியும் பேசுறாங்க. அதனால இது எல்லாமே மாநில அரசுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு அதிகாரம். அவங்க இந்த தடவை மம்தா பானர்ஜி ஜென்மத்திலையும் கல்கத்தாவில் ஆட்சிக்கு வர முடியாது. நம்ம இப்படிதான் சந்தேஷ் காலி நடந்தப்போ சொன்னோம் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா வாக்கு அப்படின்னும் போது அது வேறு விதமா இல்ல இப்போ அது ரொம்ப ஆட்டங்கள் போயிட்டு பல விஷயங்கள் இருக்கிறது. சரி ரைட், நம்ம இதை தாண்டி இதுக்குள்ள வருவோம். நான் ஒரு கேள்வி மட்டும், அவர் சுகுணா சரி இதே தூரம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. சார் கடந்த 10 வருடங்களில் நீங்க பாருங்க, என்சிஆர் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறைகள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நம்ம நிர்பயாலே ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுத்திருந்தா இதெல்லாம் இன்னைக்கு மலிஞ்சு போயிருக்கும், நடந்திருக்காது அப்படின்றாங்க. இது போல எப்போ நடந்தது சார்? யார் எந்த ஆட்சி இருந்தது? அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது. 2 மாநிலத்தில் தண்ணி காமிச்சாங்களே நம்ம பண்டிட் குயின், அவங்க பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? இந்த எல்லா காலத்திலையும் நடக்கிறது. எல்லா காலத்திலையும் அந்த மாநில அரசு தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. மத்திய அரசு இதில் சட்டத்தை குறை சொல்றது, மத்திய அரசு வந்து ஏன் என்னென்ன லத்திக்கு சாட்சி பண்ணலை, ஏன் ராணுவத்தை அனுப்பி அடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் இன்வேலிட் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி ரேஸ் பண்ணவே கூடாது. மாநில அரசு இதுக்கு பொறுப்பு. மாநில அரசு மக்கள் மெஜாரிட்டி மக்கள் மாநில அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மத்திய அரசு பொறுப்பு, மாநில அரசு பொறுப்பு தான். நான் வரேன், நான் டாக்டர் பார்வையை பெற்றுட்டு வரேன். நம்ம முதல் ரவுண்டு டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் டாக்டர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையாக அதை வந்து நம்ம போராடணும், தப்பே இல்லை. கல்கத்தாவில் வந்து இடதுசாரிகள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா பிஜேபி தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். கேரளாவில் நம்ம ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை போராடி கோர்ட்லேருந்து வாங்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. 2வது அதில் சொல்லப்பட்ட ஒரு எம்எல்ஏவும் இருக்காரு, ஷீல் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சியாக நம்ம நோ லாஸ் நோ கெயின்ன்ற இடத்துல கொல்கத்தாவில் வீதியில் இறங்கி பெருசாக போராடுறோம். அப்போது இதில் அரசியல் அப்படின்ற விஷயத்தை யார் பண்ணுறாங்க அப்படின்னா இடதுசாரிகள் அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜக வைக்கிறாங்க. இல்லை, இடதுசாரிகள் அரசியல் பண்ணல. இப்போ கேரளாவில் முகேஷ் என்ற சிபிஎம் எம்எல்ஏ ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து சிபிஎம் வந்து அவர் கட்சி விட்டு நீக்கணும். அதே போல் எம்எல்ஏ வந்து அவர் தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்யணுங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. அது எந்த கட்சி செய்தா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் ஈடுபட்டாங்க அவர் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் தான் என்னுடைய கருத்து. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே போல இந்த மருத்துவ மாணவி கல்கத்தாவில் அந்த மருத்துவக் கல்லூரியில் மரணமடைந்த விஷயத்துக்கு பிஜேபியும் பொறுப்பு, மம்தா பானர்ஜியும் பொறுப்பு, ஒன்றிய அரசும் பொறுப்பு இருக்குது, மம்தா பானர்ஜி அரசும் பொறுப்பு இருக்கிறது. அந்த மாணவிக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. அந்த மருத்துவக் கல்லூரியில் மிகப்பெரிய அளவுக்கு மாஃபியா கேங் செயல்பட்டிருக்கு. அங்கே போதைப்பொருள் நடமாட்டம் இருந்திருக்குது. அந்த மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான தொழில் நடைபெற்றதாக இருக்குது. இந்த மருத்துவமனை எதிர்த்திருக்காங்க. எனவே அந்த எதிர்த்ததன் காரணமாக அவன் வந்து திட்டமிட்டு வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு மம்தா பானர்ஜி பொறுப்பேற்க வேண்டும், அவன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த குற்றச்செயலை மறைப்பதற்கு எல்லா விதமான முயற்சி மம்தா பானர்ஜி அரசு செய்தது. அந்த கல்லூரி தலைமையும் செய்ததுன்றதை நம்ம வந்து செய்தித்தாளில் படிக்கிறோம். தொடர்ந்து மருத்துவ மாணவர்கள் நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரியில் போதிய மருத்துவ வசதிகள் இருக்கிறதா, மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கா, விடுதி வசதி இருக்கிறதா, மருத்துவ மாணவர்களுக்கு வந்து ஓய்வறை இருக்கிறதா என்பதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு இருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையம் மத்திய மக்கள் நலத்துறை கட்டுப்பாட்டு இருக்குது, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டு. நம்ம பார்த்தோம் சமீபத்தில் கூட நம்ம எம்எம்சியில் வந்து இது இல்ல, நீங்க ஃபிங்கர் இம்ப்ரிண்ட் இல்ல, தம்பு இம்ப்ரிண்ட் இல்ல, கேன்சர் எம்எம்சி இல்ல, ஸ்டான்லி சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுறத தலையிடவே இல்ல. நான் முடிச்சிட்டு நான் வரேன்.
So, அவங்க பண்றது அவங்க கடமை தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏற்கனவே இந்திய மருத்துவ கவுன்சில் இருந்த பொழுது சின்ன பாதிப்பு இருந்தா கூட அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. தேனி மருத்துவர்கள் நீண்ட காலம் அவங்க வந்து இழுக்கடிச்சாங்க, ஏன்னா போதிய வசதி இல்லைன்னு சொல்லி. அதனால இன்றைக்கு வந்து தேசிய மருத்துவ ஆணையம் எல்லா மருத்துவர்களும் விசிட் செய்கிற அதிகாரம் இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் செய்கிற அதிகாரம் இருக்கு. ஆனால் இந்த மருத்துவர்களுக்கு போகவில்லை. அங்கே வந்து அந்த குறைபாடு தான் சுட்டி காண்பித்திருக்க வேண்டும். நாடு முழுவதும் ஏராளமான மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மாணவிகளுக்கு போதிய ஓய்வு வர இல்லை. இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு, செய்தித்தாலே வந்திருக்கு, அவர் வச்சிருக்க தினமணியில கூட அந்த செய்தி வந்திருக்கிறது, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இதுக்கு யார் காரணம்? என்எம்சி தான் காரணம். நீங்க எதுக்காக இந்திய மருத்துவ ஒழிச்சு கட்டினீங்க? அது ஊழல் மிகுந்த அமைப்பா மாறிவிட்டு தான் ஒழிச்சு கட்டினீங்க. ஆனா என்எம்சி அதை விட படுமோசமான அமைப்பாக ஒரு ஏழாட்சி அமைப்பா மாறிவிட்டது. அந்த அமைப்புல என்ன பண்றாங்க? மருத்துவ கல்லூரி யார் வேணாலும் ஆரம்பித்துக் கொள்ளலாம், ஆரம்பித்த பிறகு நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுமதி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அவ்வாறு அனுமதி கொடுக்கின்ற பொழுது அந்த இன்ஸ்பெக்ஷன் போற குழுவே தனியார் போகலாம். என்ன எம்சிஐல வந்து தனியார்லாம் போக முடியாது. ஆனா நீங்க என்எம்சி என்ன செஞ்சிருக்கு? தனியார் அமைப்பு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி மெடிக்கல் ஆரம்பித்த பிறகு இன்ஸ்பெக்ட் பண்ணி புரியுது. அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொள்கை முடிவு தவறான முடிவு. கொள்கை முடிவு தவறு. மருத்துவமனை மாணவர் பாதுகாப்புல யாரு பொறுப்பு? ஒன்றிய அரசு இருக்கா இல்லையா? அதனால என்எம்சி பொறுப்பேற்க வேண்டும், நட்டா பொறுப்பேற்க வேண்டும், நட்டா பதவி விட வேண்டும். அதே போல மணிப்பூரை பத்தி பேசுறீங்க. மணிப்பூர் பிரச்சனை காரணமே பிஜேபி அரசாங்கம் தான், ஒன்றிய அரசாங்கம் தான். குக்கிக்கும் அங்கே உள்ள மெய்த்தி மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வந்து வன்முறை கலவரம் ஏற்பட்டது காரணமே ஒன்றிய அரசுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி என்பதை மக்களை பிளவுபடுத்துகின்ற வகுப்பாத அரசியல், மதவாத அரசியல் என்பதை மறக்க முடியாது. அதை வந்து அதுக்கு காரணமே பிஜேபி அரசு தான் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கடுத்து மம்தா பானர்ஜி மிகப்பெரிய நாடகத்தை நடத்துறாங்க. அவங்க தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் என்ன பண்றாங்க? போராடுற மாணவரோட போய் நின்றுக்கிட்டு அவங்க வந்து கோஷம் போடுறாங்க, வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு. என்ன ஜஸ்டிஸ்? அந்த நாட்டுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்கு? மம்தா பானர்ஜிட்ட இருக்கு. அதே மாதிரி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? மம்தா பானர்ஜிட்ட இருக்கு. அவங்க தான் முதலமைச்சர். யாரை எடுத்து மம்தா பானர்ஜி போராடுறாங்க? யார்கிட்ட ஜஸ்டிஸ் கேட்கிறாங்க? தன்னுடைய தவறை மூடி மறைப்பதற்காக மம்தா பானர்ஜி மிகப்பெரிய நாடகத்தை. அதே போல ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன் சார். அதே போலவே தன்னுடைய தவறை மறைப்பதற்காக, தன்னுடைய அரசுடைய தவறை மறைப்பதற்காக தான் அவங்க என்ன பண்றாங்க? 10 நாட்களுக்குள்ள விசாரணை முடிக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. கடுமையான சட்டங்கள் மூலமாக மட்டுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை ஒழித்து விட முடியாது என்பது உலக அனுபவம். இன்னைக்கு வரலாறு தான் நிரூபிக்குது. அதில் பல்வேறு காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்தியா, நீங்களே சொன்னீங்க, கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சிருக்க காரணம் என்ன இருக்கு? ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, வேலையின்மை அதிகரிப்பு, வறுமை அதிகரிப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பு, இதெல்லாம் காரணங்கள். அதுக்கடுத்து வரேன். அதே போலவே ஒன்றிய பிஜேபி அரசுடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் உடைய சங் பரிவார சித்தாந்தம், சனாதன தர்மம் என்ற கோட்பாடு, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கோட்பாடு, ஆண்களை விட பெண்கள் கீழானவர் என்ற மனப்பான்மை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய சித்தாந்தம் தான். எனவே ஒரு நாடு கடைபிடிக்கக்கூடிய கொள்கையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு காரணமாக இருக்கிறது மறந்துவிட முடியாது. எனவே நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளாக பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக அதிகரிச்சிருந்தாக்க அது ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் தான் மிக முக்கியம். நான் கேள்வி மட்டும் நீங்க மம்தா பானர்ஜி மீது கடுமையான குற்றச்சாட்டு வர மம்தா பானர்ஜி மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. முதல்ல தொடங்கி நடத்திக்கே நம்ம வர போறோம். அவங்க நாச்சியப்பன் என்ன கேட்கிறாரு? நட்டா மறைக்கிறாரு. நாச்சியப்பன் ஒரே கேள்வி என்ன பண்றாரு? மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒன்றிய அரசு மறைக்க பார்க்கிறார். அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, உண்மை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு அடிப்படையான காரணமே ஒன்றிய அரசு. நாச்சியப்பன் வச்ச கேள்வி மட்டும் உங்ககிட்ட வச்சா இந்த விவாதம் தொடக்கத்துல என்ன வைக்கிறாருன்னா, அப்போ மமதா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் இல்லையா? இந்தியா கூட்டணியில் இருந்தா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருப்பவர்கள் பேச வேண்டியதுதானே சார். எந்த கூட்டணியா இருந்தாலும் சார், இது பாலியல் வன்முறை சார், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சார். நாங்க அதனால சொல்றோம், சிபிஎம் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணு சொல்றோம். நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு நெருக்கமான கட்சி தான் மற்ற எல்லாத்தையும் விட. ஆனால் என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்? எங்களுடைய NFIW இந்திய மாத தேசிய சபை அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆண்டி ராஜா தெளிவா சொல்லியிருக்காங்க, அவர் ராஜினாமா பண்ணணும், பதவி அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அரசு கெட்ட பெயர், அவ பெயர். எனவே உடனடியாக அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எங்களை பொறுத்தமட்டில் அது சிபிஐயா சிபிஎம்மா யாருன்னு பிரச்சனை இல்லை. பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்ட யாரா இருந்தாலும் அவர்கள் பதவி விலக வேண்டும், அவங்களோட கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு. அதனால வந்து இதுல மூடி மறைக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. அதே போலவே இன்றைக்கு வந்து இந்த மாதிரி வன்முறையை பேசுவதற்கு இந்த மாதிரி அருகதையோ அல்லது தார்மீக பொறுப்போ பிஜேபிக்கு இல்லை. எல்லாரும் உதாரணம் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல அசிஃபா அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க தேசிய கொடியை பிடித்து கொண்டு அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தல சங் பரிவார அமைப்புகள் எப்படிப்பட்ட கொடுஞ்செயல்.
8 வயது சிறுமி மருந்து கொடுத்து போதை மருந்து கொடுத்து கோயிலேயே வைத்து அந்த கோயிலை பராமரிக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொடுமை செய்து கொன்றான்னு சொன்னால் பாதுகாக்க தேசிய கொடி பிடித்து ஊழல் பண்ணாங்க. எப்படிப்பட்ட அநியாயமான விஷயம். யாருக்கா தேசிய கொடி? நன்றி 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 டாக்டர். அமைதி 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 சார், அமைதி. அவர் முடிக்கட்டும். தேசிய கொடியை பத்தி பேசுறீங்க. டாக்டர் ரவீந்திரநாத் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளாத ரவீந்திரநாத் அமைதி அமைதி அமைதி. அவர் முடிக்கட்டும். அவர் நாச்சப்பன் அமைதி. டாக்டர் அமைதி. நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம பேசிட்டோம். நன்றி 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 டாக்டர். நம்ம வேற டாபிக் தாண்டி போறோம். வர வர அவர் முடிச்சிட்டோம். ஒருத்தர் பேசினாதான் கேட்கும், இருவர் பேசினா கேட்காது. குமார் உங்க நேரம். டாக்டர் முதல்ல எல்லாத்துலயும் எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா மம்தா பானர்ஜி விஷயத்தை சொன்னாங்க இல்லையா, ரைட். அதுல இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கணும். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல்ல இந்த பெண்ணுக்கு, இந்த மருத்துவ பயிற்சி மாணவிக்கு முழுசா தெரியும். அதனால அந்த பெண்ணை கொலை செய்யப்பட்டது வந்திருக்கிறது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருந்த போஸ்ட்டில் அவர் ராஜினாமா பண்ண உடனே அடுத்த மெயின் காலேஜில் அவரை கோர்ஸை வந்து பிரின்சிபலாக போட்டிருக்காங்க உடனே அடுத்த 1/2 மணி நேரத்தில். அப்போ இது எவ்வளோ பெரிய சந்தேகத்தை கிளப்புறது. அப்போ முழுக்க அதுக்கு பின்னால் அந்த அம்மா மம்தா பானர்ஜி இருக்காங்கிறத இந்த வெளியே கொண்டு வருதா இல்லையா? இதுதான் பிரச்சனை இப்போ. ரைட், நான் புரியுது. அதனால மம்தா பானர்ஜி ராஜினாமா பண்ணு. ரைட் ரைட் ரைட். அதே மாதிரி நட்டாவும் ராஜினாமா பண்ணு. நட்டாக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம் சொல்லுங்க? என்எம்சி தோல்வி. என்எம்சி மிகப்பெரிய தோல்வி. தேசிய தோல்வி. நன்றி பிடிக்கல உண்மை அதுதான். யாருக்கு அதிகாரம் இருக்கு? நன்றி டாக்டர். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இருக்கா? நிறைய பேசிட்டோம். எந்த மாநில மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. நன்றி தேசிய மருத்துவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அந்த உரிமையை பயன்படுத்தவில்லை. நன்றி. நான் ஆட்சியை பண்ணிட்டு வைக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அவர் சொன்னதுல என்ன ஒரு வாதம், இது வந்து கலெக்டிவா பண்ணணும். பட் இருந்தாலும் பெரிய அண்ணன் மேல இருக்காரு. பெரிய அண்ணனுடைய பார்வை அதிகம் இருந்திருக்கணும். மருத்துவத்துறையை பொறுத்த மட்டிலும் கமிட்டி இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக நடக்குது சார். எந்தெந்த காலேஜில் எப்போ இன்ஸ்பெக்ஷன் நடக்கணுமோ அது நடக்குது. அதுக்கான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அவர் நேரம் நம்ம குறுக்கிட வேண்டாம். we will follow decorum. we will follow decorum. டாக்குமெண்ட் வெளியிடுங்க. we will have decorum. டாக்டர் நான் வரேன். அவர் முடிச்சிட்டோம். தவறு. அவர் முடிச்சிட்டு வந்துட்டோம். நான் வரேன். வெயிட் பண்ணுங்க. நான் முடிச்சிட்டோம். நான் இன்னொரு கேள்வி அப்படியே துணை கேள்வி ஒன்று வச்சிடுறேன். பொதுவா வைக்கப்படுகிற வாதம் என்ன அப்படின்னா, இவங்க பெண்களுக்கான ஒரு அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ. அதாவது நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், அந்த சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கு. அவங்க எல்லாம் போய் பார்க்குறாங்க. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது யாரு? அந்த ஹாஸ்பிட்டல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண அந்த கவர்மெண்ட் அதை மானிட்டர் பண்ணும். அந்த கவர்மெண்ட்லேயே ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு ஈக்குவலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ பண்ணதே அந்த கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வந்து அந்த டாக்டர் வந்து ட்ரெயினி டாக்டர் இறந்தவங்கள வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் சீரியஸாக இருக்காங்கன்னு சொன்னாங்க 1 hour கழிச்சு. அப்புறமே தான் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்று வச்சுங்க சார், வெஸ்ட் பெங்காலில் ஹெல்ப்லைனே இல்லை சார். உங்களுக்கு உமன் அண்ட் சைல்டு ஹெல்ப்லைனே கிடையாது அங்கே. அப்புறம் எப்படி நீங்கள் ப்ரோஆக்டிவாக பண்ண வேண்டிய வேலையும் பண்ணல, முடிஞ்சதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறத உடனேயும் அதை எதுவுமே பண்ணல. உடனே அதுக்கான எல்லாத்தையும் தடயங்களை அழிச்சிட்டாங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த கேஸையும் வந்து சிபிஐட்ட கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் வேறு. ரைட்டு. கொடுக்கறதுக்கு நாள் வேணும். 20 நாள் கழித்து தான் கொடுப்போம், 30 நாள் கழித்து தான் கொடுப்போம்னு கொடுத்து முடிச்சோன்னா உடனே சொல்லுன்னா நீங்கள் எல்லா ரிசோர்ஸும் கொடுத்தீங்களா? எல்லா எவிடன்ஸையும் கொடுத்தீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சீங்களா? எதுவும் கிடையாது. இவங்க இந்தி கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படி பண்ணுமோ, கம்யூனிஸ்ட் எப்படி பண்ணுமோ அப்படியே தான் அவங்களும் பண்ணுறாங்க. நான் இன்னொரு துணை கேள்வி நினைக்கிறேன். இன்னைக்கு பிரதமர் மோடி சொல்லும்போது சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், கடுமையாக இருக்கு. இப்போ விரைவான ஜஸ்டிஸ் கொடுக்கணும்லாம் பேசுறாரு. பட் do you think சட்டங்கள் நாட்டில் சுகுணா அழகாக சொன்னார், இதை விட கடுமையான சட்டங்கள்லாம் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கான குற்றங்கள் குறையலன்றாரு. அப்போ சட்டங்களால் குற்றங்களை குறைச்சிட முடியுமா? கண்டிப்பாக சட்டங்களால் குற்றங்களை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா குறைக்க முடியும். கடுமையாக இருக்குது. ஆனால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டா சட்டத்துக்கே போகாதே சார். இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்களே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? ஜுடிஷியரிக்கு எப்போ போகும்? இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தானே போகும். நீங்கள் அதான் நடக்கலைன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த இந்தி கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். நான் நேரடியாக உங்ககிட்ட நான் திருப்பி சொல்ல வேணாம், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தி கூட்டணி கட்சிகள் தான். அதெல்லாம் அரசியல் பண்றாங்க. பிஜேபி தன்னுடைய இதுதான் இங்க நம்ம அரசியலுக்குள்ள தான் வரோம். நன்றி டாக்டர். நான் என்ன சொல்றேன், அவருடைய அந்த கேள்விக்கான பதில் நான் துணை கேள்வி எதையும் வச்சுறேன். கடுமையான சட்டங்கள் அப்படின்னா அது குற்றங்களை குறைச்சிருமா? ஏன்னா எதிர்கட்சியும் அதான் கேட்குறாங்க, ஆளுங்கட்சியும் அதான் சொல்றாங்க. 10 வருஷமா இதான் நம்ம கேட்டுட்டோம், ஆனால் குற்றங்கள் குறையவே இல்லை.
இந்தியா கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இப்போ டாக்டர் என்ன செய்கிறாரு, அவர் கண்டிக்கிறார், காங்கிரஸும் கண்டிக்குது. தங்களுடைய கட்சியில் தவறு செய்தால் சொல்லி முடிச்சு, அவர் பார்வை வேற இருக்கு, காங்கிரஸ் பார்வை வேற இருக்கு. எல்லார் பார்வையும் ஒன்றுதான். தவறு செய்தால் அந்த தவறு செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இங்கே என்னென்ன பாஜகவில் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு. இதுதான் ரொம்ப சிம்பிள். எப்போ கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு நேற்று நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் வெக்கி தலை குனிகிறேன் சிவாஜி சிலை விழுந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறார் யார்? பிரதமர். ஏன் மகாராஷ்டிரா தேர்தல் வரும்போது அதை சொல்கிறாரு. அப்போ மற்ற மாநிலங்களில் பிரச்சனைகள் வரும்பொழுது பீகாரில் மாதத்துக்கு 10 பாலம் விழுந்துச்சு, அதை பற்றி என்னைக்காவது பிரதமர் பேசினாரா? ஏன்னா பீகாரில் தேர்தல் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் விஷயம், மத்திய பிரதேசம் நடக்குது. ஒரு அநீதி, அதாவது நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு முதல்வர் செஞ்சார், அது தவறு. சிறுபான்மையினர் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக முறையாக சட்டப்பூர்வமாக நோட்டீஸ் கொடுத்து செய்யணும், செய்யக்கூடாதுன்னு என்றைக்காவது சொன்னாரா? காரணம், யூபியிலையும் மத்திய பிரதேசலையும் இன்றைக்கி தேர்தல் இல்லை. இன்றைக்கி ஹரியானாவில் இன்றைக்கி பெண்களை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம்? ஹரியானாவில் தான் பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனைக்குள்ளானார்கள். அதனால தான் அவங்களுக்கு ஹரியானா தேர்தலில் ஒரு பின்னடைவு. எங்கே மணிப்பூரில் என்னாச்சு? 2 சீட்லையும் எம்பியாக ஜெயிச்சவங்க ஒரு சீட்டு கூட வாங்க முடியல மணிப்பூரில். என்ன காரணம்? அந்தந்த பாதிப்பை பார்த்த பிறகுதான் அந்த மக்கள் நமக்கு பிஜேபி இழைக்கக்கூடிய கொடுமை என்று நினைக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. பில்கிஸ் பானு மேட்டரில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதாவது குற்றம் இழைக்கப்பட்டிருக்காங்க, தண்டனை கொடுத்திருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் குறுக்கு வழியில் போய் விடுதலை செய்கிறீங்களே. அது மட்டுமல்ல, அந்த குற்றவாளிகள் ஏதோ புனிதர்கள் போல நீங்கள் பேசுகிறீங்களே, அதுதான் நாங்கள் தவறு சொல்கிறோம். அதே மாதிரி காஷ்மீரில் நடந்த விஷயத்தில் நீங்கள் கோயிலில் 7 நாள் வச்சு கற்பழிப்பவர்களுக்கு ஒரு பாஜக ஆதரிக்கலாமா? பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம், அப்புறம் அவங்கள பேசணும். பிரச்சனை என்ன தெரியுமா? கேள்வி எழுப்புங்க, தப்பு இல்ல. அது வந்து புனிதர்களா சார்? ராஜீவ் காந்தி கொலை பண்ணவர்களை விடுதலை பண்ணாங்களே, நீங்க உண்ணாவுல அந்த எம்எல்ஏவை காப்பாத்த திருப்பி தொடங்கிய இடத்துக்கு வரோம். ரைட், நாம சுகுணா சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுகுணா சார், முதல் சாமியார்கள் செய்த தவறுகளுக்கு ஏன் துணை போனீங்க? ரைட், நான் சுகுணா சார் அதே மாதிரி ரைட், நாம திருப்பி நம்ம முதல் சுற்று பேசலாம் சார். ஒவ்வொரு ஊர்லயும் ராஜீவ் காந்தி பிஜேபி துணை போச்சு, ராஜீவ் காந்தி கொலைகளை விடுதலை பண்ண காங்கிரஸ் கண்டிக்கிறது, தன் அத காங்கிரஸ் கண்டிக்கிறான்னு கேளுங்க. நீக்குது, திமுகவா இருந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் நீக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாரங்களும் தன் எம்எல்ஏ செய்த நன்றி. நான் சுகுணா சார் இதில் ஒரு சின்ன கேள்வி, நான் மறுபடியும் உங்ககிட்ட பத்திரிகையாளன்றதுனால உங்களுடைய பார்வையை பெற விரும்புகிறேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இதில் அரசியல் இருக்குது, அஃப்கோர்ஸ் வாக்கு, ஏன்னா தேர்தல் ஒட்டி பேசக்கூடியதெல்லாம் பேசினாலும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்துட்டு அந்த குற்றங்கள்லாம் குறைஞ்சிரும், பெண்களுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது அப்படின்ற வாதத்தை எந்த அளவு இன்றைய சமூகத்தில் நம்ம ஏற்றுக்க முடியும்? முதல்ல வந்து கடுமையான சட்டங்கள்னா என்ன? இந்த எது கடுமையான சட்டங்களில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்கும். சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட, அதாவது குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மம்தா பானர்ஜி கூட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும்னா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் அது தவறு அப்படிங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. உலகம் முழுக்கவே மரண தண்டனை கொடுக்கப்பட்டதுனால குற்றங்கள் குறையப்படவில்லைங்கிறத மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக சொன்னாங்க. அதனால தான் மரண தண்டனைக்கு எதிர்ப்பான ஒரு இயக்கம் வந்து தொடர்ந்து ராஜீவ் கொலை வழக்கு பற்றிலாம் பேசுகிறாங்க. அது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று. அந்த வழக்கினுடைய தன்மையிலிருந்து அவங்களுக்கு மரண தண்டனை எப்படி கொடுக்கப்பட்டது, அதற்கு எதிரான இயக்கம் எப்படி வந்ததுங்கிறது. அதனால் வெறுமனே கடுமையான குற்றங்கள் அல்ல, பெண்களுக்கு எதிரான அந்த ஒரு ஆணாதிக்க உளவியல் வந்து மாற்றப்பட வேண்டும். அதுதான் அடிப்படையில். நீ வெறுமனே வந்து தண்டனை கொடுக்கறதெல்லாம் ஜனாதிபதி பெண், ஒரு நிதியமைச்சர் பெண், இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில இந்த மாற்றம் வராது. அதுதான் சொல்றேன், ஜனாதிபதி ஒரு பெண்ணு, ஆனா அந்த பெண் வந்து சாக்சி மாலிக் பிரச்சனை எப்பயோ அல்லது மணிப்பூர் பிரச்சனை எப்பயோ மௌனம் காக்குறாங்க அப்படின்னா அப்போ குற்றவாளிகள் செய்யத்தான் செய்வாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சாக்சி மாலிக் பிரச்சனை வச்சுங்க, பிரஜ்பூஷன் சரண் சிங்கு டிக்கெட் கொடுக்கல, சீட்டு கொடுக்கல, ஆனால் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அவருடைய குற்றத்தை வந்து அங்கீகரிக்கிறீங்கிறது அர்த்தம். பிரஜ்வால் ரேவன் அவர்த்துங்க கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடைய அவர் வந்து பாலியல் குற்றங்கள் செய்தாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லி கர்நாடக ஒரு பிஜேபி நிர்வாகி தலைமைக்கு கடிதமே எழுதுகிறார். அது பின்னாடி வருது. ஆனாலும் அவரோட கூட்டணி வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து மோடி தான் வந்து ஓட்டையை கேட்கிறாரு. அவர் வந்து தப்பிச்சு போகிறாருன்னா விமான நிலையம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் தப்பிச்சு போகிறாரு. அப்போ பிரஜ்வால் ரேவண்ணாவை பாதுகாக்கிறது, பிரஜ்பூஷன் சரண் சிங்கை பாதுகாக்கிறது, பில்கிஸ் பானு இப்படி திருப்பி பாருங்க. இப்போ அவர் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாலும் இன்னி வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. முகேஷ் மேட்டரில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், அங்கே வந்து இதுதான் இதே பிரச்சனை தான். அங்கேயும் சட்டத்தின் கதவை தட்டி
போராடி அந்த ரிப்போர்ட் முடிஞ்சு பல நாள் கழிச்சு தான் வெளியே கொண்டு வர முடியுது. இங்கே ஆளுங்கட்சினே எதிர்கட்சினே பெண்கள்னு வந்தால் இதுதான் பிரச்சனை அப்படின்ற இடத்த நம்ம நோக்கி நகர்றோமா? அதுதான் இப்போ முகேஷனுடைய பிரச்சனைங்கிறது இப்போ வெளிப்படையாக வந்து இப்போ அந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் வந்து நீண்ட நாட்கள் ஆகின்றன. ஆனால் நமக்கு வெளியில் வந்து முகேஷனுடைய பிரச்சனைங்கிறது 1 வாரம் 10 நாளாக நம்ம பாதிக்கப்படுகிறது. கண்டிப்பாக இவர் சிபிஐயாக இருந்தாலும் சிபிஎம்முடைய எம்எல்ஏ வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இதற்கு முன்னால் ஒரு 10 வருஷம் நடந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பிஜேபி இப்படி சொல்லி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ இருக்குது. அப்போ நீங்கள் குடியரசுத் தலைவரில் இருந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக பாரபட்சமாக அணுகுது இருக்கு இல்லையா, இது இருக்கிற வரைக்கும் நீங்கள் கடுமையான குற்றத்தை கொடுத்தாங்கன்னா கொடுக்கலன்னா என்ன? நீங்கள் கடுமையான குற்றம் தான் பில்கிஸ் பான் வழக்கில் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு மாநில அரசு வந்து விடுதலை செய்யப்படுகிறது, அவங்க வெளியில் வந்துடுறாங்க, அவர் ஒரு ராஜ மரியாதையோடு நீங்கள் வரவேற்கிறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் கடுமையான குற்றத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும்? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என்று சொன்னால் பெண் என்பவள் ஒரு ஆணை போல சக உயிரின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை வரணும். அதற்கான ஒரு அரசியல் மனோபாவம் வந்து வரணும். நீங்கள் வந்து அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக நீங்கள் சொல்கிறோம்ல, இந்த இது ஜனநாயக சீர்திருத்த சங்கம் ஒரு ரிப்போர்ட் வருது, 151 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பெண்களுக்கு எதிரான குற்றவாளிகள் அவங்க மேலே இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 3ல் 1 பங்கு அவங்க எம்பிக்களா எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, 54 எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி நீங்கள் கடுமையான சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்தும்? குமார் சார்ட்ட போயிட்டு நான் ஆட்சேப் பண்ணுறாரு சார். 3ல் 1 பங்கு பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் பெயர்களே இருக்குது, அவங்களே எம்பினா அவர்களே ஏற்றக்கூடிய சட்டம் எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த அளவுக்கு அது ஒரு நகைப்புக்குரிய பொருளாயிடாதா? இதில் அரசியல் தான், அவங்க அரசியல் தான் பண்ண போகிறாங்க இதை வைத்துன்றது தான் சுகுணா அவர்களுடைய ஒட்டுமொத்த வாதமாக. லா மேக்கர்ஸ் ஆர் லா பிரேக்கர்ஸ் இன்னொரு புக்கு எழுதினேன். 1952லேருந்து 47 52 முதல் கவர்மெண்ட் வந்த காலத்திலிருந்து முந்திரா ஸ்கேண்டல், டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, பிசி சேத்தி, அப்படி இந்தியாவில் நடந்த குற்றங்கள் கடைசியில் ஜெயலலிதா வரைக்கும் 1996 ஜெயலலிதா ஸ்டான்சி கேஸ் வரைக்கும் நான் அஃபிடவிட்டில் போட்டேன், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டேன். அதாவது லா பிரேக்கர்ஸ் லா மேக்கராக இருக்கக்கூடாது. ஆகையினால இதை வந்து இது ஏற்கனவே இருக்கிற ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 and 9 அதான் அதை பற்றி சொல்கிறது. 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் தான் செக்ஷன் 8 வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், செக்ஷன் 9 வந்து டிஸ்லாயலிட்டி. ஓகே, இந்த ரெண்டுலையும் சம்மந்தப்பட்டவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எம்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்றக்கூடிய சட்டங்கள், அதனால் எப்படி நாட்டுக்கு நல்லது நடக்கும் இதை நீங்கள் பரிசீலிக்கணும்னு கேட்டதுக்கு 1.5 நாள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்தது. 1.5 நாள் நடந்து முடிஞ்சு கடைசியில் என்ன சொல்லிச்சுது, என்ன பல காரணங்களை நாங்கள் காமிச்சிருந்தோம். அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, அதுக்கு பின்னால் வந்து இப்படியெல்லாம் முதல் கவர்மெண்ட்டில் இப்படி ஊழல் ஆரம்பிச்சிட்டுது, இதை தடுக்க தவறுனா இது நாட்டுக்கு பெரிய அபாயம், இதை தடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னது, யுவர் அப்ரோச் டு லா மேக்கிங் பாடி நாங்கள் இதெல்லாம் நாங்கள் மறுக்கலை, ஆனால் நாங்கள் சட்டத்தை திருத்ததுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, யூ அப்ரோச் டு லா மேக்கிங் பாடி அப்படின்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்கள், அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்கள், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்லிமெண்ட் அதை சட்டம் ஏற்றாங்கன்னா அதுக்கும் மறுத்துட்டாங்க. ஆக இப்படியெல்லாம் தான் இருக்குது. இது சுதந்திர காலத்திலேருந்து இது இருக்குது. இதற்குரிய நடவடிக்கைகளை எல்லா கட்சிகளும் இப்போ இருக்கிற அரசு கூட இதை பரிசீலிக்கணுங்கிறது என்னுடைய அப்பீல். இது 2வது இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்கு பாருங்கள், இது வந்து தனி மனிதர்கள் சார்ந்த விஷயம். முதல்ல ஒவ்வொரு தனி மனிதர்கள் நம்ம நாட்டில் ஒழுக்கம் தான். அதாவது நம்ம ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஆளும் மேலும் பல்லுக்குருதி, இதெல்லாம் நம்ம கிளாஸில் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் அது எடுத்ததுக்கு யார் எடுத்தா, ஒழுக்கம் சார்ந்த கல்வி, ஒழுக்கம் சார்ந்த சொல்லிடுறேன் சுருக்கமா. லா மேக்கர் சொன்னார் இல்லையா, இப்போ என்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு என்னன்னு சொன்னால், அந்த ஊழல் செய்தவர்களையே ஒரு கட்சிக்கு வந்தவனை பாதுகாப்பது அப்படிங்கிற செய்கிற ஒரு வித்தியாசமான நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. அது பாஜக தொடர்ந்து செய்யும். ரைட், நான் டாக்டர் கிட்ட வரேன். டாக்டர், இதில் ரொம்ப சிம்பிளாக வைக்க வேண்டிய வாதம் என்ன அப்படின்னா, நம்ம சட்டங்கள் கடுமை பலதை சொல்கிறோம், பட் இதற்கு என்ன தான் வழி? எதிர்க்கட்சி வந்து எப்படி இருந்தாலும், அதாவது இடதுசாரிகள் உட்பட, காங்கிரஸ் உட்பட எல்லாருமே, என்சிபி உட்பட, ஏன்னா மகாராஷ்டிராலையும் பார்த்தோம் சில பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் கூட 2 நாள் சில செய்திகள்லாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் சொல்வது நடவடிக்கை இல்லை பாஜக மீது. நடவடிக்கை என்ன, கன்ஸ்ட்ரக்டிவாக போகணுன்னா நம்ம அந்த நீ நான்றதை தாண்டி என்ன நடவடிக்கை வேணும் டாக்டர்? இல்லை, நான் அரசியலே பேசலை, நடவடிக்கை என்ன வேணும்? எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிலாம் பேசலை. என்ன பிரச்சனைனாக்க, இது வந்து ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வந்து என்னன்னாக்க, இது தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை வந்து சுருக்கி விடக்கூடாது. ரைட், தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை என்பது சமூக சார்ந்த பிரச்சனை தான்.
அதை கார்ல் மார்க்ஸ் சொன்னார், சமூக வாழ்நிலை தான் சமூக சிந்தனை தீர்மானிக்கிறது மாபெரும் கண்டுபிடிப்பு செய்தது கார்ல் மார்க்ஸ் அவர்கள். எனவே நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கின்றோமோ அந்த சமூகத்துடைய வாழ்நிலை தான் மனிதனுடைய சிந்தனையை தீர்மானிக்கணும். ஒரு முற்போக்கான கருத்துகள் உள்ள முற்போக்கு சித்தாந்தம் உள்ள ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம்னு சொன்னால் தனிப்பட்ட நம்முடைய சித்தாந்தமும் கருத்தியலும் முற்போக்காக இருக்கும். பெண்களை சமமாக பாவிக்கின்ற மனப்பான்மை இருக்கும். ஆனால் ஒரு பிற்போக்கான சிந்தனை ஆளுகின்ற வர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நாட்டில் வந்து அந்த கொள்கை மேலோங்கின்ற பொழுது தனிப்பட்ட நபர்கள் அந்த சித்தாந்தம் மேலோங்க. இது எதுக்காக சொல்றேன்னாக்க, இந்தியாவில் வந்து ஆண் என்பவன் மேலானவன், பெண் என்பது தாழ்ந்தவள் தான் என்று இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அதுதான் இந்த குற்றச்செயல அடிப்படையான காரணமாக இருக்கிறது. பார்க்க வேண்டிய அவசியம். 33% கொண்டு வரோம், ஜனாதிபதியை பெண் போடுறோம், நாங்க உயரிய பதவிகள் கவர்னர் பல பெண்கள் கொடுக்கிறோம், கட்சி தலைமைக்கே சில பெண்கள் அப்பாயின்ட் பண்றோம். இப்படி நாங்க பாஜக செய்யலையா? தனிப்பட்ட பெண்கள் வந்து உயர் பதவியில் இருந்தால் மட்டும் அந்த சமூக ஆணாதிக்கத்தன்மை மாறிவிடாது. அதனால அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால பெண்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் கூட இந்த குற்றச்செயல்கள்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து ஆணாதிக்க சமூகம் என்பது உடை தெரியப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆணும் பெண்ணும் சமத்துவம் என்றக்கூடிய ஒரு சமத்துவ சமூகம் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஒரு பண்பாட்டு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான ஒரு பிரச்சனையாக காரணியாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே வந்து கடுமையான சட்டம் மரண தண்டனைங்கிறப்ப என்ன ஆகும்னாக்க அந்த குற்றவாளிகளுக்கு எதிரான தண்டனை வந்து குறைந்துவிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆணாதிக்க சமூகம் நீதிமன்றத்திலிருந்து காவல்துறையில எல்லாமே ஆணாதிக்கமா தான். சுருக்கமா சொல்லிடுறேன். அதனால வந்து மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய கடுமையான சட்டம் மரண தண்டனை என்பது குற்றவாளியை பாதுகாக்குமே ஒழிய குற்றவாளியை தண்டிக்க பயன்படாது என்பதுதான். அதே போல கடுமையான சட்டங்கள் மட்டுமே இந்த குற்றங்களை குறைத்து விடாது, தடுத்து விடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக பொருளாதார மாற்றங்கள் அவசியம், பண்பாட்டு மாற்றங்கள் அவசியம் என்பதை நான் மீண்டும் சார். உங்க இறுதி கருத்து ஒட்டுமொத்தமாக நடவடிக்கை இல்லை, ஆனால் சட்டங்கள்ல வந்து கடுமையாக்கப்படும் பிரதமர் மோடி இறுதி கருத்து இல்லை. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். வந்து என்னென்னா வந்து இப்போ இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளியில் வருது இருக்கு இல்லையா? இப்போ வந்து பள்ளிகளில் வந்து குழந்தைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளியில் வர்றது, அதே மாதிரி இப்போ வந்து நடிகைகள் வந்து கேரளாவில் வந்து சொல்வது, அதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பொதுவாக என்ன வருதுன்னா, அந்த காலத்துலாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆத்திச்சூடி படித்து ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ தான் இல்லை. இப்போ என்னென்னா பெண்கள் அந்த குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக தெரிவிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகியிருக்கிறது. அதுதான் உண்மை. இதுக்கு முன்னால் இதை விட மிக மோசமான பாலியல் அத்துமீறல்கள் குடும்பங்கள்லேருந்து ஆரம்பித்து கல்விக்கூடங்கள்லேருந்து பணிபுரியக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கிறது. அப்போ வந்து பெண்களோ குழந்தைகளோ வெளியே கொண்டு வருவதற்கான அவென்யூஸ் இப்போ உண்மையிலே இதை வந்து ஒரு ஆரோக்கியமாக பார்க்கணும். இது வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்கிற, அது குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்குது, அது வந்து விவாதிக்க வேண்டும். ஆனால் அதை வச்சுட்டு அப்போ ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைனா அதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறோம். அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து இது சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதில் வந்து ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், இதில் அரசியல் இருக்குது. ஆனால் என்னென்னா அரசியல் என்பது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. ஆனால் அது என்ன வகையான அரசியல் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆதாயம் சார்ந்த அரசியலாக அது இல்லாமல், அல்லது தங்கள் சார்ந்தவர்கள் மட்டும் குற்றம் அளிக்கிற பொழுது காப்பாற்றக்கூடிய அரசியலாக அது இல்லாமல் பொத்தாம்பதா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அரசியலாக இது இருந்ததுன்னா அந்த அரசியல் வர சார். உங்க இறுதி கருத்து நான் சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. நேரம் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியில் இது பண்ணல அது பண்ணலன்னெலாம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மத்திய அரசை குறை சொல்கிறத விட்டுட்டு இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுறாங்க எல்லாம் நியாயமாக பேசணும். இம்ப்ளிமெண்டேஷன் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணணும். அது இல்லைன்னா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் ஸ்டெப்பின் ஆக முடியும். அதே ஏன் ஸ்டெப்பின் ஆனேன்னு அங்கே போய் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க, சிபிஐக்கு ஏன் கேஸ் கொடுத்தேன்னு. அந்த வகையில் மம்தா பானர்ஜி இருக்க வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சரியாக நடக்கல, அங்கே கரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியவங்க அவங்க அதை சரிவர பண்ணல. காவல்துறை யார்கிட்ட இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணால், அங்கே யார் போனால், எல்லா இடத்துலையும் இதுதான் பிரச்சனை. ஆனால் இதை அரசியலாக்குறதுக்கு பாஜக அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே ஒழிய இல்ல அரசியல் பண்றது பாஜக அரசியல் பண்ண வர சார். இதயத்துல மருத்துவர்களுக்கு கட்டுப்பாடு என்எம்சி ரைட் வரேன் சார். மறுபடியும் முதல்ல சொல்றேன் சார். நன்றி சார். நேரம் இல்லை சார், நிஜமாவே நேரம் இல்லை. நம்ம நிறைய பேசிட்டோம், அதே பத்தி பேசிட்டோம். என்எம்சி இதயத்துல்லா சாருடைய நேரம், நம்ம அவர் நேரத்தை பறிக்க முடியாது. அவர் நேரம் சார். அவர் நன்றி. நம்ம அவர் நேரம் ஒரு தீர்வு சொல்லணும் சொன்னா சுருக்கமா நேரம். கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதோடு வள்ளுவர் சொன்னார். குற்றங்கள் எல்லா காலங்களிலும் நடந்திருக்கு. ஆனால் அந்த குற்றங்களை அதாவது தடுப்பதற்கு அரசு சட்டம் மட்டுமல்ல, அதை நடவடிக்கை எடுப்பதிலும் அந்தந்த அரசுகள் செய்ய வேண்டும்.
இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மரண தண்டனை என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. அதுதான் ஒரு கடுமையான பயத்தை நம்ம உருவாக்குறது. நான் மீண்டும் சொல்கிறேன், அது உயர்ந்த இல்லைங்க, நான் சொல்லி முடிச்சேன். அந்த தண்டனையெல்லாம் இருக்கிறனால தான் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த பயம் இருக்குது. இதே கடுமையாக குற்றம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் அந்த குற்றங்கள் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னா பகிரங்கமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, மக்கள் பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நான் கேட்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நடவடிக்கை எடுக்கமே உதவிய அவர்களை ஏற்கனவே பாதுகாத்தது மாதிரி பாதுகாக்க கூடாது. காஷ்மீர் விஷயமா இருந்தாலும், பில்கிஸ் பானு விஷயமா இருந்தாலும், யூபி விஷயமா இருந்தாலும் அரபு நாடுகளை போய் கம்பேர் பண்றாங்க. நன்றி அரபு நாடுகளை கம்பேர் பண்றது மிகப்பெரிய தவறு. ஒரு கம்பேர் தான் பண்றோம். நன்றி. சட்டங்கள் வேறு, அங்க சட்டங்கள் வேறுன்றாரு. சட்டங்கள் ஏற்க முடியாது. பெண்கள் ஆண்கள் அந்த பாகுபாடெல்லாம் இப்போ நிறைய இருக்குன்னு டாக்டர் கூட சொல்கிறாங்க. பட் நிறைய மாறி இருக்குன்னு பழைய 15 வருஷத்துக்கு முன்னே அப்படி இருந்தது. இப்போ நிறைய மாற்றம் வந்திருக்கிறது. பெண்கள் எல்லா இடத்துலையும் பணிபுரிகிற அளவுக்கு வந்திருக்காங்க. இராணுவத்தில் இருக்காங்க, விஞ்ஞானி ஆயிருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்காங்க. அதெல்லாம் அவங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆணுக்கு இணையான சேலரி வாங்குறாங்க, ஆணுக்கு இணையான எல்லா வேலையும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு இப்ப செய்த குற்றத்துக்கு தண்டனை. சகோதரர் சொன்னது போல அரபு நாடுனோட நம்ம தீண்டத்தகாத நாடுன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சட்டம் ஏன் எது ஏற்றுறோம்? சட்டம் ஏற்றுறது சட்டம் இல்ல. சட்டம் ஏற்றதுடைய நோக்கம் என்ன? பெரும் வெகுஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் ஏற்றப்படுது. பிறகு அண்ணன் பிறந்த நாள், தம்பி பிறந்த நாள் அப்புறம் எப்படி சட்டம், சட்டத்து மேல பயம் எப்படி வரும்? அதெல்லாம் சீல் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டா சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ணன் தம்பிங்கிற மாதிரி சொல்லி கொச்சப்படுத்துறாருல, பிஜேபியுடைய முகமா இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர் கொச்சப்படுத்துறாரு. பிஜேபி மாநிலத்திலே அண்ணன் என்ன சொல்றாரு? அண்ணாவை கண்டிக்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல மோடி கடுமையான சட்டங்கள் மட்டுமே இந்த குற்றங்களை குறைத்து விடாது அப்படின்றத வந்து ஒரு பொருளாக இன்னைக்கு அரங்கத்தில் எடுத்து வச்சு பேசியிருக்கோம். ரைட், பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரியான கடும் நடவடிக்கை எடுக்கிறாங்க, குற்றங்களை குறைப்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் என்ன செய்கிறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்து கருத்தில் பகிர்ந்து கொண்ட ஐவருக்கும் மிகப்பெரிய நன்றி. மற்றவர்களை சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நெற்றிக்கண். நன்றி, வணக்கம்.